இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பேபி தூங்காம மொட்டை மாடியில் என்ன பண்ணுறான்? முகமே சரியில்லையே. நம்ம நினைச்ச மாதிரி அவன் ஏதோ பிரச்சனையில தான் இருக்கான் போல. பேபி அவள் பேபி ஏங்க எப்படிங்க வந்தீங்க? பைப்பு பிடிச்சி மேல ஏறி வந்தா. ஏங்க 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 இப்படிலாம் பண்றீங்க? நீங்க பைப் பிடிச்சி ஏறி வரத யாராவது பார்த்திருந்தா திருடன் நினைச்சு போலீஸ் போன் பண்ணிருந்தா என்னங்க பண்ணிருப்பீங்க? யாராவது பாக்குற மாதிரி அவள் பேபி வருவாங்க. அது எல்லாம் ஒரு நேக்கு இருக்குது. இதெல்லாம் நல்லா பேசுங்க. ஆமா இப்ப எதுக்கு இங்க இப்படிலாம் பண்றீங்க? ஒழுங்கா வாசல் வழியா வந்திருக்கலாம்ல. எல்லா கதவையும் பூட்டிக்கின்னு நீ இப்படி பால்கனில வந்து நின்னா நான் எப்படி வாசல் வழியா வருது? சரி காலிங் பெல் அடிச்சிருக்கலாம்ல, யாரோ வந்து திறந்திருப்பாங்க. தரப்பாங்க. ஆனா ஏன் இந்நேரத்துக்கு வந்த எதுக்கு வந்தேன்னு கேட்பாங்கல்ல. அவள் பேபி என்ன சொல்லுங்க. நீ இன்னமும் நான் நினைச்ச மாதிரி ஏதோ பிரச்சனையில தான் இருக்கிற போல இது. ஏங்க எனக்கு என்னங்க பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லனா பால்கனில இந்நேரத்துக்கு எதுக்கு வந்து நிக்கிற? அது தூக்கம் வரல, அதான் சும்மா பால்கனிக்கு வந்தேன். ஏன் தூக்கம் வரல? ஏங்க என்னங்க நீங்க ஏன் வரலன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? வரல அதான் வந்தேன். அமுல் பேபி உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது உன் ஏதோ பிரச்சனை. நீ என்னடா மறையிற? நீங்க வரங்க சும்மா முகத்தை பார்த்தா தெரியுது, முழிய பார்த்தா தெரியுதுன்னு. வாங்க முதல்ல உள்ள போலாம். நீங்க இந்த நேரத்துல வந்தது யாருக்கா தெரிஞ்சா அது ஒரு பிரச்சனை ஆயிடும்ல. வாங்க. இல்ல இல்ல நீங்க போங்க. சொல்லுங்க தம்பி சார். சாரி சார், டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதான் பண்ணிட்டீங்களே. சொல்லுங்க தம்பி சார். சத்யா வீட்டுக்கு வந்துச்சா சார்? ஏங்க நீங்க தான் டிராப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஆமாம் சார், நான் தான் கொண்டு வந்து விட்டேன். இப்போவே போய் அவனு அடம் பிடிச்சது சார். அம்மாவும் வேணும்னு தான் சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் நானும் சொல்லி பார்த்தேன் சார், கேட்கவே இல்லை. உங்கள் நினைப்பாவே இருந்துச்சு சார். உங்களுக்கு ஏதோ அங்கே பிரச்சனை நடக்க போகுதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்துச்சு சார். இன்னும் சாப்பிட கூட இல்லை சார். சாப்பிடலையா? ஆமாம் சார், உங்களை பார்த்தா தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும்னு அப்படியே கிளம்பி வந்துருச்சு சார். கையில் வேறு அடிபட்டுருச்சு, இப்போ பரவாயில்லையா சார்? என்ன? சத்யாவுக்கு தான் சார். என்னங்க சொல்றீங்க? உங்கள்கிட்ட சொல்லலையா? இல்லையே. ரத்தம் வேற வந்துட்டு இருந்துச்சு. ரத்தம்? ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட்டேன், அதான் கேட்கவே இல்லை. உங்களை பார்த்தா தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி அடிப்பட்ட தூரம் அப்படியே வந்துருச்சு சார். கொஞ்சம் பார்த்துங்க சார், செப்டிக் கப்டிக் அதை ஆகிட போகுது. ஓகே சார், நான் வச்சிடுறேன். சரி. சாரி சார், நான் அடுத்து கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நோ ப்ராப்ளம். ஓகே சரி சார், வச்சிடுறேன். ஓகேங்க, பாய். சரி, கையில் அடிப்பட்டது ஏன் சொல்லல? இதெல்லாம் ஒரு ஐடியா அமுல் பேபி. நானா ஒரு 2 நாள்ல சரியாயிடும். சரி நீ போய் பாடு. என்னங்க? நீ போய் பாடு போ. என்ன படுக்க? ஏங்க எந்திரிங்க. எதுக்கு எந்திரிங்க சொல்றேன். கை கொடுங்க. என்ன அமுல் பேபி? ஏங்க நைட்டு சாப்பிடாம படுக்கூடாது உங்களுக்கு தெரியாது? இருங்க நான் போய் ஏதாவது எடுத்துறேன். ஐயோ அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம், எனக்கு பசிக்கல. நான் சாப்பிடாம படுத்தா நீங்க விடுவீங்களா? விட மாட்டீங்களா? அதனால நீங்க சாப்பிட்டு தான் படுக்கணும். இருங்க நான் போய் பிரெட் கொண்டு வரேன். ஐயா எனக்கு இந்த பிரெட் எல்லாம் பிடிக்காது அமுல் பேபி. பிரெட் பிடிக்காதுன்னா உங்களுக்கு தோசை பிடிக்கும்ல? இருங்க நான் போய் தோசை சுட்டு கொண்டு வரேன். ஓகே? தோசையா? நீயா? உனக்கு எப்படி தோசை எல்லாம் சுட தெரியும்? இதெல்லாம் ஒரு மேட்டரா? நான் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டுங்க. நல்ல காம்பசிச்சு வரைஞ்ச மாதிரி வட்டமா அழகா போட்டு கொண்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. சட்னி ரெடி.
இந்த வசந்திக்கு அறிவே இல்ல. எப்பவுமே கிச்சன் லைட்ட ஆஃப் பண்றதே இல்ல. எஸ், தோசை ரெடி. ஐயோ அக்கா, இந்த தோசை நான் ரவுடி பேபிக்கு தான் சுட்டு கொண்டு போறேன்னு தெரிஞ்சா இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிடுமே. என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்னடா பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல? ஆ? அது ஒண்ணு இல்ல, பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் தோசை சுட்டு சாப்பிடலான்னு எடுத்துட்டு போறேன். பசிச்சா அம்மாவை கூப்பிட்டு தோசை சுட சொல்லிருக்கலாம், இல்ல என்னையாவது கூப்பிட்டுருக்கலாம். இதென்ன புது பழக்கமா இருக்கு? அது இல்ல, நீங்களாம் தூங்கிட்டு இருப்பீங்க, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு நானே சுட்டு சாப்பிடலான்னு வந்தேன். ஏன் அமுல் பேபி நீ கஷ்டப்பட்டு இருக்கிற? ஏங்க, தோசை சுடுறதெல்லாம் கஷ்டமா? இந்தாங்க சாப்பிடுங்க. என்னங்க கை வலிக்குதா? லைட்டா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏங்க ஏங்க இருங்க இருங்க, தட்டை கொடுங்க. சாப்பிடுங்க. நேத்து நடந்தது எக்காரணத்து கொண்டு சத்தியாக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அதனால அவங்க என்ன கேட்டாலும் வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க. ம்? ம். ம். ஓ, அப்ப நேத்து நடந்தது குப்பத்துக்கு தெரியாதா? தெரியணுமே. தெரிஞ்சாதானே சித்தப்பா கிட்ட வாய விடுவா. சித்தப்பாவும் பதிலுக்கு ஏதாவது பண்ணுவாரு. இவன் போகட்டும், அவகிட்ட நடந்ததை சொல்லி கலவரம் பண்ணலாம். என்னாச்சு அமுல் பேபிக்கு? ஏன் காலையில இருந்து யாராண்டியும் பேச விட மாட்டான்? சரி, என்னன்னு பாப்போம். கிச்சன்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் உள்ள போறேன். இப்ப நம்ம சந்தேகப்பட்டது கரெக்டு தான். நேத்து இங்க ஏதோ நடந்துக்குது. அமுல் பேபி அதை நம்மளாண்ட மறைக்க நினைக்கிறான். அத்தைக்கிட்ட எப்படியாவது அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு எதுக்கும் யோசிச்சுட்டு இருக்க? அத்தை கிச்சனுக்கு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் அவளும் அங்கதான் போவா. அவளுக்கு முன்னாடி நீ என்ட்ரி கொடுத்துரு. அவங்க அடுப்ப பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி நீ பத்த வச்சிரு. ம்